அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுச் செயலாளராக 2026 நீடித்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய பவரை எல்லாம் கம்மி பண்ண போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை எல்லாத்தையும் ஓரங்கட்ட போகிறார். அப்படிங்கிற ஒரு நிலைமையில் எஸ்பி வேலுமணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் கையில் ஒரு 25 மாவட்ட செயலாளர் 30 எம்எல்ஏவுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செய்து கட்சியை உடைக்கக்கூடிய நிலைமை என்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்கணுங்கிற லெவலுக்கு வந்ததுனால தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்தை அவசர செயற்குழு கூட்டத்தை கூடியிருக்கிறார். இதற்கு மத்தியில் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார். வண்ணாரப்பேட்டை பகுதியில் தொடங்குகிறார். அடுத்து பாளையங்கோட்டை நீதிமன்றம், ஒண்டி வீரன் சிலைக்கு மாலை அணிவித்தல், ரயில்வே கேட்டு பக்கத்தில் வரவேற்பு, மேலப்பாளையம், குறிச்சி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக இப்படியான ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தென்காசி சுற்றுப்பயணத்தை விட திருநெல்வேலி சுற்றுப்பயணம் இன்னும் கூடுதலாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கூடுதல் பலம் தரும். தென்காசி சுற்றுப்பயணம் கூட கொஞ்சம் பலவீனமாக இருந்தது, தோல்வின்னு கிடையாது. ஆனால் திருநெல்வேலி சுற்றுப்பயணம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும். புதுவிதமான யுக்திகளை கையாண்டு அவர் பரப்புரை செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இருந்தாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் அடுத்து திருநெல்வேலி முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு முடித்துவிட்டு அடுத்ததாக தூத்துக்குடி பயணிப்பார். தூத்துக்குடி முடிச்சுட்டு அடுத்து கன்னியாகுமரி முடிச்சுட்டு ராமநாடுக்கு முன்னாடி மதுரையில் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இறுதியாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறந்தநாள் தேவர் ஜெயந்தி காலகட்டங்களில் அந்த பகுதியில் ராமநாதபுரம் முழுவதுமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். அந்த காலகட்டத்திலலாம் எடப்பாடி சாமி உள்ளே வரணும்னா இங்கே அதிமுக, அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் முதற்கொண்டு எல்லோருமே இணைந்தாக வேண்டும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதில்ல. பன்னீர்செல்வத்துக்கு பழைய பவர் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி கொட்டத்தை அடக்க முடியலன்னா அடக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு சிவி சண்முகம் வந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம் அம்மையார் சசிகலா அவர்களை மிகவும் மோசமாக ரொம்ப விமர்சித்து பேசியவர். ஆனால் அவர் இன்றைக்கி என்ன சொன்னார், உன்னை என்ன கட்சியை விட்டால் போக சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றா நினச்சிக்கையா, இல்லைனா வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக இருப்பார், எதிர்க்கட்சி தலைவராக அடுத்த முறையும் கூட இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட சிவி சண்முகம் என்ன சொல்கிறார், நீ உன்னையை காப்பாற்றிக்குவ, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் அமைச்சர் ஆகணும்ல, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பொங்க தொடங்கி விட்டார்கள். எஸ்பி வேலுமணி எப்படியா இருந்தாலும் அவருக்கு உண்டான பவரை வச்சு கட்சியை உடைக்க போகிறார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா எஸ்பி வேலுமணியோட பவரை குறைக்கணும், அவருடைய அதிகாரத்தை குறைக்கணுங்கிறதுனால தான் கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரனை களத்தில் இறங்கினார். ஈரோடு பகுதியிலையும் முக்கியமான நிலைகளில் அவர் செஞ்சிட்டார். அதே போல் திருப்பூர் பகுதியிலையும் செங்கோட்டையனுக்கு எதிரான வேட்பாளரை வேண்டும் என்று நிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு பெரிய அளவுக்கு ஆளுமை உள்ளவர், கொரில்லா படை போல இருந்து பிற தளபதிகள் எல்லாம் தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி கனவு ஒருபோதும் பலிக்காது, அதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் இந்த 4 பேரும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டி எடப்பாடி திட்டம் எதுக்கு தீட்டுறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ தலைவராக பேசலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுச் செயலாளராக இருந்தால் அடுத்த முறை 30-40 சீட்டு கூட வர முடியாது. எம்எல்ஏவாக இருந்து என்ன பண்ணுறது, அமைச்சர் அதிகாரத்துக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும், அதிமுக ஆட்சியில் இருக்கணுங்கிறது தான் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் போன்றவர்களாம் நினைக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது கணக்கு இல்லை. கொடநாடு கேஸிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டார். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் மிதுன் அவர்கள்லாம் சந்தித்து கொடநாடு கேஸில் நாங்கள் கை வைக்க மாட்டோம், நீங்கள் அம்மையார் சசிகலாவோ பன்னீர்செல்வமோ கட்சியில் இணைக்கணுங்கிற லெவலில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக கொடநாடு கேஸில் தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படிங்கிற லெவலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிரட்டி விட்டது. ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் வருகிற அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே பாரு, கொடநாடு கேஸில் உனக்கு திமுக என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உனக்கு எந்த வகையிலும் நான் துணை நிற்பேங்கிறத உறுதியை கொடுக்கணும். இல்லைனா எடப்பாடி பழனிசாமியை திமுகட்ட சொல்லி உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். இந்த ரெண்டுமே செய்யலைன்னா அதிமுகவை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவதோ அந்த கட்சிக்குள்ளே போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.
ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னொரு முறை கட்சி உடைந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ்ஓ அம்மையார் சசிகலாவோ அதிமுகவுக்குள்ளே வர முடியும். ஏன்னா இங்கே ஏற்கனவே 4 துண்டாக போய் இருந்தாலும் கூட இரட்டலை ஒரே பக்கமாக இருக்குது, சின்ன ஒரே பக்கமாக இருக்குது, கட்சி ஒரே பக்கமாக இருக்குது. ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கிளை செயலாளர் கூட பார்க்கல யார் அம்மையார் சசிகலாவை. ஆனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்களிடத்தில் ஐயா திவாகர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். ஐயா நீங்கள் தலைமை கட்சி பதவிக்கான பிளவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற பொழுது தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். இப்போ முருகேசன்கிற ஒருத்தர் இருக்கார் அதிமுக ஒன்றிய செயலாளர். திடீர்னு அவர் பிச்சுக்கிட்டு அம்மையார் சசிகலா பக்கம் போனார்னா அங்கே வெறும் அம்மனமாக தான் இருக்க முடியும். என்ன பதவி இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கான ஒரு கட்சி இருக்கா, ஒன்றுமே கிடையாது. அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் மீண்டும் ஒரு கூவத்தூர் நிலையை உருவாக்குவாரா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் தை பிறந்தா வழி பிறக்குதுங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே, இந்த 3 மாதத்துக்குள்ளே அதிமுக ஒன்றுபடும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எஸ்பி வேலுமணி அம்மையார் சசிகலா அவர்கள் இருவரும் கைகோர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய வலிமையான போக்குகளை ஏற்படுத்துவார்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமியே கட்சியிலிருந்து தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும், நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வார்கள். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ, என்ன நிலைமையை எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வம் ஏற்படுத்தினார்களோ, அதே நிலைமையை எஸ்பி வேலுமணியும் அம்மையார் சசிகலா அவர்களும் இணைந்து ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு எஸ்பி வேலுமணி கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையன், கட்சியினுடைய அவைத்தலைவராக அம்மையார் சசிகலா, இல்லைனா அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஏன்னா செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர், துணை முதல்வர் எஸ்பி வேலுமணி, அப்படிங்கிற லெவலில் கட்சி ஒன்றாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி 2026 இந்த அதிமுகவுக்குள்ளே இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே விடை தெரியும். நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும்ங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். யாரும் எடப்பாடி பழனிசாமியை கூட கட்சி விட்டு நீக்க வேண்டாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றாக வேண்டும் அப்படிங்கிறத நாம் எல்லாருமே விரும்புகிறோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.